நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசை காரனையாவது, விக்கிர ஆராதனை காரனையாவது, உதாசீனாயாவது, வெறியனையாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வரிசையிலே நாம் தியானித்து வருகிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது உதாசீனன். உதாசீனன் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆங்கில வேதாகமத்திலே a person with a foul tongue என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபவுல்னா என்ன? ஒரு ராங்கான, இல்லையா, ராங்கான ஒரு நாவை உடையவன் அல்லது நாவின் பிரயோகம் சரியில்லாத நபர், வார்த்தைகள் சரியில்லாத ஒரு நபர் என்ற அர்த்தம். அதற்கு ஆம்பிளிஃபைட் பைபிளில் 4 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ரெய்லிங், வசை பாடுதல், வசை, மற்றவங்கள வசை பேசுறது, ஏளனம் பேசுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், அது ஒரு பெரிய பாவமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வசை பேசுகிறது. அப்யூசிங், திட்டுகிறது, ஏசுகிறது, அப்யூசிங். அடுத்தது ரிவைலிங், தூஷிக்கிறது, மற்றவர்களை தூஷிக்கிறது. ஸ்லாண்டரிங்னா தூற்றுகிறது, அவதூறு பண்ணுகிறது, பழிச்சொல் பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் சேர்த்து தான் உதாசீனன் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாசீனன் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக அதை கொஞ்சம் சிம்பிளாக நாம் நினைத்து எடுத்துக்கொள்வது வழக்கம், உதாசீனன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த உதாசீனன் என்பதும் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் உதாசீனனாய் இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களோடு பந்தி இருக்கக்கூடாது, ஐக்கியம் கொள்ள கூடாது என்று ரொம்ப முக்கியமாக அதை எழுதியிருக்கிறபடினால அது சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போது விசுவாசிகள் நாம் நம்முடைய நாவினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பெரிய குற்றம். அது அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறது. அப்போது எ பர்சன் வித் அ ஃபவுல் டங், தன் நாவை தவறாய் பயன்படுத்துகிற ஒரு மனிதன் உதாசீனன். அதாவது அந்த உதாசீனன் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் தன்னுடைய வார்த்தையை குறித்து கரிசனை இல்லாமல் உதாசீனமாய் பேசுகிற ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கையிலே என்ன செய்யும், நான் பேசுகிற இந்த வார்த்தையினாலே மற்றவருடைய வாழ்க்கையிலே அது என்ன கிரியை செய்யும், அல்லது தொழில் அல்லது வேலை அல்லது கர்த்தருடைய ஊழியம் போன்ற காரியங்களில் அது எந்த தாக்கத்தை அல்லது தீமையை உண்டு பண்ணும் என்பதை நாம் ஒரு கரிசனை எடுக்காதபடி உதாசீனமாக பேசுகிறது. எனவே இந்த உதாசீனம், ரெய்லிங் என்றால் வசை பேசுகிறது, ஏளனமாக அப்படியெல்லாம் பேசக்கூடியது. அப்யூசிங் என்றால் திட்டுகிறது, ஏசுகிறது. ரிவைலிங் என்பது தூஷிக்கிறது, மற்றவர்களை தூஷிக்கிறது. ஸ்லாண்டரிங் என்று சொல்லுவது தூற்றுகிறது, மற்றவருடைய ஒரு குற்றத்தை எடுத்து தூற்றுகிறது, மற்றவருடைய பெயர் கெடுதலுக்காக அவதூறாக பேசுகிறது, பழிச்சொல் பேசிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகள் செய்யக்கூடாது. இது 1 கொரிந்தியர் 6:10 அந்த பட்டியலும் இது வருகிறது. அதையும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:10. திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்க, இப்ப உதாசீனரும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டார்கள், சுதந்தரிக்க மாட்டார்கள். அப்ப இது ஒரு கடுமையான ஒரு பாவமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களுக்குள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது. இனி அதை குறித்து இன்னும் தெளிவாக சொல்லும்போது இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார்கள், பிரவேசிக்க மாட்டார்கள். அப்போ நாம் இந்த மாதிரி நம்முடைய வார்த்தையை குறித்து மிக கவனம் அடைய வேண்டியது மிக அவசியம். நம்முடைய வார்த்தை நம்மை தேவராஜ்யத்துக்கு அந்நியராக தள்ளி போடக்கூடாது. எனவே பிறரை வசைபாடுகிறது, ஏளனம் பண்ணுறது, திட்டுகிறது, ஏசுகிறது, தூஷிக்கிறது,
தூற்றுகிறது, அவதூறு பண்ணுகிறது, பழிச்சொல் பேசுகிறது போன்ற மற்றவர்களுக்கு தீமை உண்டாக்கக்கூடிய, அவருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, அவருடைய நல்ல பெயரை கெடுக்கக்கூடிய, கர்த்தருடைய ஊழியத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அல்லது நம்ம இருக்கிற அந்த ஐக்கியங்கள் நம்முடைய தொழில் விஷயமாகவோ எந்த காரியத்தும் சமுதாயத்திலே ஒரு தீமை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாமல் நாம் நம்மை அந்த காரியத்திலும் திருத்தி கொள்ள வேண்டும். இன்று காலையும் நாம் அந்த செய்தியில் முதல் பகுதி அதுதான் நாம் தியானித்து கொண்டிருந்தோம். ஏசாயாவின் நாவை கர்த்தர் தொட்ட பொழுது அவருக்கு சுத்திகரிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி. ஆகவே நாம் அந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்தது வெறியன், உதாசீனன். அதுக்கு அடுத்தது அந்த பட்டியலில் என்ன பார்த்தோம்? வெறியன் என்று சொன்னால் எ ட்ரங்கார்ட், குடித்து வெறித்தவன் என்றுதான் அர்த்தம். ட்ரங்கார்ட், குடியன், குடித்து வெறித்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த குடி என்று சொல்வதும் எழுத்தின்படியும் இதுவும் 1 கொரிந்தியர் 6:10 இடம்பெற்றிருக்கிறது. இந்த வெறியர் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, வெறியர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கக்கூடாது, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் வெறியனாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெறியன் என்று சொல்லும் பொழுது பைபிள் என்பது எல்லா தேசத்துக்குமாக எழுதப்பட்டிருக்கிறது. மற்றுள்ள மேலை நாடுகளிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி குடிக்கிறது ஒரு சாதாரண ஒரு பிராக்டிஸாக வைத்திருக்கிறார்கள். குடிக்கிறது அவள் சொல்லுகிறது குளிர்காலம், கடுமையான குளிர் இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் அதை குடித்தால்தான் எங்களுக்கு சரியாகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது போதைக்கான அந்த மாதிரி வஸ்துக்களை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. வெறி வரக்கூடிய இதில் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதைக்காக பயன்படுத்தக்கூடாது என்பது மிக திட்டவட்டமான காரியம். இதில் இந்த பைபிளில் இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறது பாருங்கள். நாம் கிறிஸ்தவர்கள் இதில் கரெக்டாக இருக்க வேண்டும். கடந்த நாளிலே ஒருவர் மேலை நாடுகளிலே பெருகி வரும் இஸ்லாமிய ஆதிக்கத்தை குறித்து நிறைய பாயிண்ட்ஸ் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது சாதாரணமாக நாங்கள் 2 நபர்களாய் பேசி கொண்டிருந்தோம். அவர் நிறைய அந்த இதுகள்லாம் படித்திருக்கிறார். படித்து பண்ணி பார்த்து இப்போது குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அவர்கள் எப்படி வளர்ந்து வருகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லி அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அதில் சொல்லும் பொழுது இந்த மேலை நாடுகளிலே இங்கிலாந்து போன்ற ரொம்ப கடும் குளிர் வரக்கூடிய அந்த நாடுகளில் இந்த இஸ்லாமியர்கள் வாழுகிறார்கள். ஒருவராயிலும் மது அருந்துவது இல்லை. அவர்களுடைய மதத்தில் அப்படி ஒரு கோட்பாடு இருக்கிறதுனால அவர்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். அப்போ ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க முடியல? அப்போ கிறிஸ்தவர்கள் பைபிளில் இவ்வளவு தெளிவாக எழுதின பிறகும் இந்த வசனத்தை அவர்கள் அசட்டை பண்ணிவிட்டு அவர்களுக்கு அது மேலே விருப்பம் இருக்கிறதுனால குளிர்காலத்தை ஒரு சாக்கா சொல்லி இருக்கிறாங்க. அதே குளிருக்குள் வாழுகிற ஒரு இஸ்லாமியனுக்கு மதுவை தொடாமல் இருக்க முடிகிறது என்று சொன்னால் ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க முடியாது? இதனால தான் நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கம் கீழ்நோக்கி போகிறது. வேதத்தை கவனிக்கிறதில்லை, வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய சமுதாய நிலவரமே இந்த குடிக்கு எதிரான ஒரு கான்செப்ட் இருக்கிறது, சமுதாயத்திலே இருக்கிறது. சபைக்குள்ளே என்று மட்டுமல்ல, சமுதாயத்திலே குடி என்பது தப்பு என்பது ஒரு இருக்கிறது. ஆனாலும் அரசாங்கங்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு பேரில் இதுகளெல்லாம் வச்சு லாபம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டாஸ்மாக் கடை இல்லைன்னா கள்ளு கடை, ஏதோ ஒன்று கடை, சாராய கடைன்னு சொல்லி செய்கிறாங்க. அது அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் மக்களை கெடுக்கிற ஒரு காரியம். ஆனாலும் பொதுவாக நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நீதி இருக்கிறது, குடிக்கக்கூடாது என்கிறது. ஆனால் மேலை நாடுகளில் அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து குடிப்பார்கள். அவருடைய சமுதாயமே அதற்கு அது ஒரு பெரிய பாவம் என்று கருதுகிறதில்லை. இதனால தான் பைபிள் எல்லாருக்குமாக சேர்த்து பேசும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவரும் வெறியனாக இருக்கவே கூடாது. வெறியர்கள் அவர்கள் சகோதரன் என்னப்பட்ட கூட்டத்தில் யாரும் வெறியர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களோடு மற்ற சகோதரர்கள் இது சம்பந்தமாகக்கூடாது அல்லது ஐக்கியப்படக்கூடாது, பந்தி இருக்கக்கூடாது. இன்னொன்று, இப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டார்கள், சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெறி என்பது இதில் இன்னும் சில வெறிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி போதை வெறி. இன்னொன்று, வேதம் இன்னொரு சில காரியங்களை சொல்லுகிறது. ஏசாயா
29ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 29:9. தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், இது ஆண்டவர் சொல்றாரு, வெறித்திருக்கிறார்கள். ஆனா திராட்சரசத்தினால் உண்டான வெறியும் அல்ல, மதுபானத்தினால உண்டான வெறியும் அல்ல. அப்ப இது என்ன வெறி? இவர்களுக்கு தெளிவில்லை சொல்றார். கனநித்திரையின் ஆவியினால் உண்டான வெறி என்று சொல்லுகிறார். கனநித்திரையின் ஆவியினாலே வசனத்தினுடைய அர்த்தங்களை இவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி அந்த தரிசனம் இவர்களுடைய கண்களுக்கு முன்னதாக இல்லை, கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லை, அந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை அறிய முடியாதபடி முக்காடு போடப்பட்டிருக்கிறது. கனநித்திரையின் ஆவியினாலே ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கிறது. அதனால வெறித்தவர்களை போல இருக்கிறார்கள். இவர்களுக்கு தெளிவில்லை, சத்தியத்தில் தெளிவில்லை. ஒரே வார்த்தையில சொல்லணுமானா சத்தியத்தில் தெளிவில்லை. கனநித்திரையின் ஆவி முக்காடாக மூடி கிடக்கிறது. இதனால வெறித்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் தெளிவில்லாத, அப்ப தெளிவில்லாதவன் வெறித்தவன் தானே. தெளிவு இருக்கவன் தெளிவா ரோட்ல நடந்து போவான். தெளிவில்லாதவன் எப்படி நடப்பான்? தெளிவுள்ளவன் ஒழுங்கா பேசுவான். தெளிவில்லாதவன் எப்படி பேசுவான் நமக்கு தெரியும். இதே மாதிரிதான் இந்த வெறி. எப்படிப்பட்ட வெறி என்றால் சத்தியத்தில் தெளிவில்லாத வெறி. அப்படிப்பட்ட ஒரு வெறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அந்த மாதிரி இதிலிருந்தும் தெளிவடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சத்தியத்தில் தெளிவில்லாவிட்டால் துருபதேசங்கள் பிறக்கும். உலகத்துக்கு நேராய் அல்லது பரலோராஜ்யத்தின் மேன்மை இழந்து போகக்கூடிய அளவுக்கு மக்கள் வழிநடத்தப்படுகின்ற நிலைமைகள் உருவாகும். அப்ப அது பெரிய இழப்பாக கடைசியிலே முடியும். ஆகவே இப்படி ஒரு கனநித்திரையின் ஆவியினாலே வரக்கூடிய ஒரு வெறி இருக்கிறது. இன்னொரு வெறி எரேமியா தீர்க்க தரிசனம் 51வது அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும். அவர்கள் தேசம் இஸ்ரவேலில் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோனில் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அது மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பாபிலோனிசம், பாபிலோனிய ஒரு காரியம், பாபிலோனிசம். இந்த கொள்கை இது ஒரு மதுபானம். கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம் அது தேசங்களை மக்களை எல்லாம் வெறிக்க பண்ணினது. இந்த பாபிலோனிசம் என்று சொல்லுவது தேவனுக்கு எதிரான காரியங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக சபை இருக்கிறது போல அந்தி கிறிஸ்துவுக்கு மணவாட்டிக்கு பேர் தான் பாபிலோன். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சபை ஆயத்தமாக்கப்படுகிறதோ அப்படியே அந்தி கிறிஸ்துவுக்காக இந்த பாபிலோனும் ஆயத்தமாக்கப்படுகிறது. இது ஆதியாகமம் 11 பாபேல் என்கிறதுலே ஆரம்பித்தது. அப்படியே வளர்ந்து அது பாபிலோன் என்று சொல்லுகிற பாபிலோன் ரகசியம், மகா பாபிலோன் ரகசியம் என்றெல்லாம் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டது. தேவனுக்கு எதிரடையான காரியங்கள் செய்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்துவுக்கு எதிர் கிறிஸ்து. ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டினா எதிர், தமிழ் அப்படியே அந்தி கிறிஸ்துவனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்து என்னெல்லாம் செய்வாரோ அதற்கு எதிர் கிறிஸ்து இவன். அப்போ அதே போல கிறிஸ்துவுக்கு ஒரு சபையாகிய பரிசுத்த மணவாட்டி உண்டென்றால் அவனுக்கும் ஒரு மணவாட்டி உண்டு. அது அசுத்தமான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அது பாபிலோனிசம், பாபிலோனிய தத்துவம், பாபிலோனிய கொள்கை
இது அப்படியே உலகம் முழுசும் ஊடுருவி கிடக்கிறது. எழுத்தின்படியும் பாபிலோன் உண்டு. அந்த பாபிலோனும் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராகத்தான், ஆபிரகாமின் சந்ததிக்கு எதிராகத்தான் நிற்கிறது. ஆவிக்குரிய ரீதியாகவும் இது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு எதிரான கிரியைகளை கிளப்பி விடக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இது ஒரு மதுபானத்தை போல, இது அக்கிரமம். தேவன் எந்த கிரமத்தை எல்லாம் வச்சிருக்காரோ அந்த கிரமங்களை எல்லாம் உடைக்கிறதுக்காக அக்கிரமத்தை கிளப்பி விடுகிறது தான் இது. அந்தி கிறிஸ்துவை பற்றி தெசலோனிக்கேர்ல சொல்லும் பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை அப்படி சொல்லி இருக்கு. அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன், கிறிஸ்து ஒழுங்குள்ளவர், கிரமமானவர். ஆனால் அந்தி கிறிஸ்து அக்கிரமம், கிரமமற்றவன். அவன் கம்ப்ளீட்டா ஒழுங்கு, அது ஒழுங்கற்றது. அப்படித்தான் அது கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அக்கிரமம் நமக்கு சகரியா கண்ட தரிசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அக்கிரமக்காரி என்று ஒருத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை அப்படியே போட்டு அடைத்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். 2 சிறகுகள் உள்ள இதுல பறந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அக்கிரமக்காரி இவ போய் இவளை ஸ்தாபிக்கணும். எங்க கொண்டு ஸ்தாபிக்கணும்? பாபிலோன்ல கொண்டு ஸ்தாபிக்கணும். இப்போ பாபிலோன் என்பது அக்கிரமத்தினுடைய சிங்காசனம், கர்த்தருக்கு விரோதமான சகல அக்கிரமங்களுடைய சிங்காசனம். இப்படி ஒரு மதுவை, ஒரு வெறிக்க பண்ணுகிற ஒரு காரியத்தை அந்த பாபிலோன் என்கிற அந்த பொற்பாத்திரம் இன்னைக்கு உலகமெல்லாம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், அது என் கையில் இருக்கிற பொற்பாத்திரம்னு வேற சொல்லுகிறார். ஆனால் அது கர்த்தர் உண்டாக்குனதுன்னு, கர்த்தர் வச்சிருக்கிறது, கர்த்தர் அதை பயன்படுத்துறார் என்ற ஒரு தொனி அங்கே வருகிறது. ஆனால் கர்த்தர் எதற்காக செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட சீர்கட்ட ஜனங்கள் அவர்கள் மேல் ஒரு தண்டனையாக கோபத்திலே இந்த பொற்பாத்திரத்திலிருந்து குடி என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அது ஒரு தண்டனையாக கோபத்திலே தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால கர்த்தருடைய கையிலே பொற்பாத்திரம்னு சொன்னோன்னா ஒரு நல்ல சென்ஸ்ல நாம் அதை நினைக்க கூடாது. கர்த்தருடைய கையிலே பொற்பாத்திரம் என்ன பொற்பாத்திரம்? அது ஒரு தண்டனையின் பாத்திரம். கர்த்தர் அதை கொடுக்கிறார், நீ குடி, நீ எனக்கு விரோதமானவன், நீ அதை குடிச்சு கெட்டுப்போ, தண்டனையை முழுசுமா வாங்கு என்று சொல்லி அப்படி கொடுக்கிறாராம். அதனால அவர் அனுமதி கொடுக்கறதுனால இந்த பாபிலோனிசம் வளர்ந்து 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 அநேகரை வெறிக்க பண்ணி கொண்டே இருக்கிறது. எதுல வெறிக்க பண்ணுது? அக்கிரமத்திலே வெறிக்க பண்ணுகிறது. அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் எல்லா காரியத்திலும் அந்த அக்கிரமத்தை தான் செய்து கொண்டே இருப்பார். தேவன் என்னென்ன ஒழுங்கு வைத்திருக்கிறாரோ அவ்வளோத்தையும் உடைப்பார்கள். அவ்வளோத்தையும் உடைத்து அவ்வளோத்தையும் அதுக்கு எதிராகவே அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய கிரியைகளும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வெறி என்று சொல்வது. அப்போ இது நம்ம அந்த ஆவிக்குரிய அர்த்தத்துக்காக இந்த 2 காரியத்தை படித்தோம். மற்றபடி அங்கே சொல்லி இருக்கிற வெறியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மதுபானத்தினாலே வெறி கொண்டவர்கள் தான். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமாகத்தான் நாம் இந்த 2 காரியத்தை படித்தோம். ஒன்று ஏசாயா 29:9 சொல்லி இருக்கிறது, கனநித்திரையின் ஆவினாலே வெறி கொண்டவர்கள், தெளிவை இழந்தவர்கள், சத்தியத்தில் தெளிவை இழந்தவர்கள். எரேமியா 51:5-7 வரை படிக்கும் பொழுது பாபிலோனிசம் என்கிற அக்கிரமத்தினாலே வெறி கொண்டவர்கள். தேவனுக்கு எதிரான அக்கிரமம், தேவன் வைத்த எல்லா நல் ஒழுங்குகள், தனி மனித வாழ்க்கைக்கு அவர் வைத்த ஒழுங்கு, குடும்பத்திற்கு வைத்த ஒழுங்கு, சபைக்கு வைத்த ஒழுங்கு, சமுதாயத்துக்கு வைத்த ஒழுங்கு, இந்த அத்தனை கிரமத்துக்கும் எதிரானது தான் பாபிலோன் இசம், பாபிலோனிய தத்துவம் அல்லது கொள்கை. அது அந்தி கிறிஸ்துவினுடையது. அவைகள் இன்றைக்கு ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அது அக்கிரமக்காரனுடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்தது கொள்ளைக்காரர்கள். நம்முடைய பட்டியலில் உதாசீனன், வெறியன், அடுத்தது என்னது? கொள்ளைக்காரன். கொள்ளைக்காரன் சொல்லும் பொழுது கொள்ளைக்காரர்கள் சகோதரர்களுக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிறதே, சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் யாரா இருக்கக்கூடாது? கொள்ளைக்காரனாக இருக்கக்கூடாது. எ ஸ்விண்ட்லர், ஏமாற்றுபவர், மோசக்காரர், வஞ்சகன். இன்னொன்று ராபர், கொள்ளைக்காரன். இந்த 2 அர்த்தமும் ஆம்பிளிஃபைட் பைபிளில் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளைக்காரர். அப்போ சகோதரர்கள் என்னப்பட்டவர்கள் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது, மோசம் போக்குறவர்களாக இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, கொள்ளையடிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடையதை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பவுல் எபேசியரிலே புதிய மனுஷன் பழைய மனுஷன் என்று நம்முடைய புதிய மனித வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த காரியத்தை சொன்னார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடக்கூடாது. நீங்கள் பழைய மனுஷனா இருந்த பொழுது திருடி இருப்பீர்கள். புதிய மனுஷன் ஆன பிறகு என்ன செய்யக்கூடாதான்? திருடக்கூடாது. அதற்கு பதில் என்ன செய்ய வேண்டும்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? புதிய மனுஷன் அல்லது விசுவாசிகள் எப்படி வேலை செய்யணுமா? நமக்கு மட்டும் பிழைப்பதற்காக அல்ல, இந்த இல்லாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கொடுக்கும்படியாக நாம சம்பாதிக்கணுமா. பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல எவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்கிறது நமக்கு. அப்போ விசுவாசிகளுடைய சம்பாத்தியம் என்பது எனக்காக என் பிள்ளைக்காக என்று மட்டும் இருக்கக்கூடாதான். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. என் கையில் எவ்வளவு இருக்கணும்? எனக்கு மட்டும் தேவைக்குள்ளதை நான் சம்பாதிச்சா போதாது. இல்லாதவர்களும் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என் கைகளில் இருக்கத்தக்கதாக நான் சம்பாதிக்கணும். அது எப்படி சம்பாதிக்கணும்? தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அதுக்காக ஷார்ட்கட் மெத்தடுகள்லையோ தவறான மெத்தடுகள்லையோ போய் பணம் சம்பாதிக்க கூடாது. நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உழைக்க வேண்டும். நல்ல வழியில் நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். எனக்கு மட்டுக்கும் என்று நான் நினைக்க கூடாது. இல்லாதவர்களுக்கும் நான் கொஞ்சம் கொடுக்க வேண்டும், அதற்கு தகுந்தால் போல என் கையில் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாம் உழைக்க வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசிக்கு சொல்லப்பட்ட காரியம். மறுபக்கம் திருடுகிறது பழைய வாழ்க்கையின் நிலைமை, பழைய மனுஷனுடைய தன்மை. யாருடைய பொருளையாகிலும் நான் எடுத்து வாழ வேண்டும். அதான் திருட்டு என்று சொல்லுவது. திருட்டு என்று சொன்னாலே என்னது? அடுத்தவருக்குரியதை நாம் அனுபவிப்பது, நாம் எடுத்துக்கொள்வதுக்கு பேர் தான் என்னது? திருட்டு என்று சொல்லக்கூடிய காரியம். அதை நாம் ஒருபோதும் செய்யவே கூடாது. நான் இந்த சமாரியன் சம்பவத்தை வைத்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த சமாரியன் சம்பவத்திலே முதலாவது திருடர்கள் அல்லது கள்ளர்கள் வந்து இந்த சமாரியனை அடித்து போட்டு அவனிடத்தில் இருக்கிறதை பிடித்து எடுத்து திருடி செல்லுகிறார்கள். அவர்கள் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். அவர்களுடைய கொள்கை என்னன்னா, உனது எனது என்ற கொள்கை. உனக்குள்ளதை நான் எடுக்கணும். அதுதான் இந்த திருடர்களுடைய கொள்கை. இன்னைக்கு அப்படிப்பட்ட கொள்கை யார்கிட்ட இருக்கோ அதை கவனிக்கணும். நான் ஒரு திருடன் இல்லை, நான் இங்கே போய் களவான போகல, அப்படி நம்ம பிளைனா சொல்றது இல்லை. அந்த திருடன் கொள்ளைக்காரன் என்று சொன்ன அர்த்தம் என்ன? அந்த சமாரியனுடைய சம்பவத்தில் ஒரு கூட்டம் வந்து, கள்ளர்கள் வந்து இவனை அடித்து பறித்து எடுத்துட்டு போனா. அப்போ அவங்களுடைய உள் கொள்கை என்ன? உனது எனது, உனது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய அந்த கொள்கை யாருக்கும் இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு தான் நான் எடுத்து வாழணும், அவன் உழைச்சி சம்பாதிச்சதை நான் பெற்றுக்கொள்ளணும், சும்மா ஓசல பெற்றுக்கொள்ளணும், இந்த மாதிரிப்பட்ட நினைப்பே வரக்கூடாது. ரெண்டாவது, அதில் இன்னொன்று பார்க்கிறோம், ஆசாரியன் லேவியன், ரெண்டு குரூப். இந்த ரெண்டு பேரும் வந்தார்கள், பார்த்தார்கள், விலகி சென்றார்கள். அவர்களுடைய கொள்கை என்னது? எனது எனது, எனக்குள்ளது எனக்குப்பா, உனக்குள்ளது நீ பார்த்துக்க, அந்த மாதிரி கொள்கை. அது ஒரு சுயநல கொள்கை. எனது எனது, உனக்கு அதை நான் பறிச்சு பிடிக்க வரல, அடிச்சு பறிக்க வரல, அந்த திருட்டுத்தனம் என்கிட்ட கிடையாது. உனது எனது எனக்கு வேண்டாம். ஆனால் எனது எனது, ஏன் டைம் ஆகிடும், எனக்கு வேலை கரெக்டாக செய்யணும், நான் ஒன்றை இப்போ பார்த்துட்டு இருக்க, எனக்கு முடியாது, எனது எனது என்று சொல்லுகிற கொள்கையோடு போயிட்டான். இனி அடுத்த ஒருத்தன் வந்தான், சமாரியன். அவனுடைய கொள்கை என்ன தெரியுமா? எனது உனது. எப்பா, என்னுடைய நேரத்தை உனக்கு தாரேன், என்னுடைய பணத்தை உனக்காக சத்திரத்தான் கையில் கொடுக்குறேன், என் வாகனத்தில் உன்னையும் கூட என்ன செய்கிறேன், ஏற்றி கொண்டு போகிறேன். அப்போ அவனுடைய கொள்கை எப்படி இருந்தது? என்னுடையது பிறனுக்கு. மூணு கொள்கை. இந்த மூணு கொள்கையில் தான் இன்னைக்கு முழு மனுக்குலமுமே நிற்கிறது. ஒரு கூட்டம் என்ன சொல்றது? அடுத்தவன்ட்டு பறிச்சு அடித்து பறித்து எப்படி ஆயிலும் பிழைக்கணும், உனது எனது என்ற ஒரு கொள்கை. அதுதான் மோசமான கொள்கை, தேவன் விரும்பாதது, பழைய மனிதனுடைய கொள்கை. அடுத்த ஒரு சிலர் என்ன பண்றார்கள்? அந்த தீமையை விட்டு நான் திருந்தி விட்டேன், நான் அடுத்தவனுடையது எனக்கு வேண்டாம், ஆனால் எனது எனது ஒரு சுயநலம். சுயநலம், எனக்குள்ளதை நான் பார்த்துக்குவேன், எனக்குள்ளதை நான் பார்த்துக்குவேன், அடுத்தவனை பற்றி கவலைப்பட மாட்டேன். இது ஒரு சுயநலம். ஆனால் நாம் யாரை போல இருக்க வேண்டும்? அந்த சமாரியனை போல ஒரு உண்மை கிறிஸ்தவன் இருக்க வேண்டும்.
எனது உனது. என் கையில் வர்றதெல்லாம் எனக்கு தான் நான் நினைக்கல. என் ஆண்டவர் என் கையில் தாரது எனக்கும் உனக்கும், கஷ்டப்படுகிற உனக்கும். அதுதான் இதே இந்த வசனமும் சொல்லுது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கையினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுடைய கொள்கை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்துவுடைய கொள்கை, இந்த கொள்கை தான் நம்மை நிரப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இதுதான் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே கொள்ளைக்காரன் என்று சொல்லுகிறது இதுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியம். அந்த கொள்ளைக்காரனும் 1 கொரிந்தியர் 6:10 தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற பட்டியலும் இடம் பெற்றிருக்கிறது. இப்படி கொள்ளைக்காரர்கள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டார்கள். அப்போ பாருங்கள், கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நாம மற்ற கொள்ளைக்காரர்கள் மற்ற அந்த மாதிரி மட்டும் நினைக்க கூடாது. இது விசுவாசிகளுக்காக சொல்லி இருக்கு. சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் கொள்ளைக்காரனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்முடைய கொள்கை என்ன, அடுத்தவங்களுடையது என்னுடையதுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நான் கொஞ்சம் சொன்னா நீங்க தவறா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய நேச்சர் மாறணும். நம்ம வெளியே போய் கொள்ளையடிக்க போக மாட்டோம். ஆனா நம்ம குடும்பங்களுக்குள்ள, நம்ம பழகின ஆட்களுக்குள்ள அந்த அடுத்த ஆள் பொருளை நம்ம எதிர்பார்ப்போம். இதுவும் சரியில்லையே. உதாரணமாக ஒருவர் ஃபாரின் போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்க. உடனே எல்லாருக்கும் என்ன, அவரு எல்லாம் எனக்கு தரணும், அவருக்கு தரணும், இவருக்கு தரணும். இது ஒரு சாதாரணமாக நம்ம நாட்டில் நம்ம இடங்களில் உள்ள ஒரு பழக்கம். ஃபாரின் போயிட்டாருன்னா என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு அவரு எனக்கு தரணும், என் பிள்ளைக்கு தரணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நீங்கள் கொடுத்தீங்களா? நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. அங்கேருந்து எல்லாம் வரணும். அவர் ஃபாரின் போன தப்புக்காக அவருக்கு தண்டனை, எல்லாருக்கும் அவருக்கு இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம். அதில் சண்டை, அதில் பிரச்சனை. அப்போ அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து 2 வருஷம் அங்கே இருந்துட்டு 2 மாதம் லீவுக்காக ஊருக்கு வருவாங்க. இங்கே கடைசியில் மனவேதனையோடு கூட, கொடுத்தாலும் திருப்தி இல்லாத மக்களால் வரக்கூடிய இந்த மாதிரி சகல கஷ்டங்களை அனுபவித்து வேதனையோடு திரும்ப அங்கே போய் அந்த பாலைவனத்தில் போய் சேருவார். இப்படி ஒவ்வொருத்தருடைய இதை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. நானும் சின்னதில் இந்த மாதிரி அனுபவத்தில் கொஞ்சம் பழகினால நான் சொல்லுகிறேன், செய்யவே கூடாது. நான் எல்லாம் சின்ன வயசுலேயே அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். நம்ம ஏன் அடுத்த ஆளுடைய இதை எதிர்பார்க்குறோம்? அதுவே ஒரு இந்த ஆஸ்பெக்டில் தானே வருது. உனது எனது என்ற இதில் தானே அது வருது. பிள்ளைகளும் இது பண்ணுவார், மாமா வரப்போறார், லெட்டர் எழுதுடா, வாட்ச் வாங்கிட்டு வாங்கன்னு லெட்டர் எழுதுடா, அது வாங்கிட்டு வாங்கன்னு லெட்டர் எழுதுடா, இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுடா. நம்மளே பழக்கி விடுறோம் அடுத்தவங்க பொருளை கேட்டு வாங்கிறதுக்கு. எதுக்கு? சின்னதுலேருந்தே நம்ம டீசெண்டாக வாழணும். நான் சம்பாதிக்கணும், நான் இது பண்ணணும், நான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அடுத்தவங்கள்ட்டேருந்து வாங்கக்கூடாது. இந்த கொள்கை நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் காசு வேணா ஒரு 100 ரூபாய் அவங்ககிட்ட நிற்கட்டு, சந்தோஷம். அவங்க காசு ஒரு 50 ரூபா கூட என் கையில் என்ன செய்திடக்கூடாது, நின்றக்கூடாது. அதில் நம்ம எப்பவும் கரெக்டாக இருக்கணும். நம்ம உள்ளம் அதில் எப்பொழுதும் கரெக்டாக இருக்கணும். ஏன் காசு வேணா வெளியே நிற்கட்டும், அடுத்தவங்க காசு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு கூட என்கிட்ட என்ன செய்திடக்கூடாது, நிற்கக்கூடாது. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுதான் இந்த உண்மையான நல்ல கொள்கை. இது நமக்குள்ளும் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் சின்ன வயசுலேருந்தே இதை ஊட்ட வேண்டும். ஊட்டி வரும் பொழுது நாளைக்கும் அவர்கள் நல்ல ஒரு நிலையிலே அவர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அடுத்தவங்கள்ட்ட வாங்கணும் என்றது, அந்த மனுஷன்ட்ட கையை நீட்டுறதே ஒரு பெரிய கேவலம் போல சின்ன பிள்ளையிலே நாம் அதை பழக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், ஒரு சின்ன ஒரு பொருட்கள் கூட எதிர்பார்க்க கூடாது. நாம கொடுக்கணும். கொடுக்கறதுல நமக்கு பெரிய சந்தோஷம், நமக்கு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கறதுல. ஆனா வாங்குறது ஒரு பெரிய கேவலம் போல நினைக்கணும். அந்த மாதிரி நம்முடைய ஒரு தன்மை உருவாகணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த மாதிரி ஒன்று உருவாகணும். இதெல்லாம் பேசிக்காக இதில் உள்ளது. இனி ஆவிக்குரிய அர்த்தங்களையும் பார்ப்போம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மல்கியா தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10. 8 முதல் 10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவன் சொல்லுகிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்போ இங்கே சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதனால் வஞ்சித்தேன்னு கேட்குறீங்க? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஆங்கிலத்தில் டு நாட் ராப் காட், தேவனை கொள்ளையடிக்காதிருங்கள் என்ற அர்த்தத்தில் வருது. டு நாட் ராப் காட். அப்போ இந்த விஷயத்திலே தசம பாகம் என்பது கர்த்தருக்கு உரியது. தசம பாகம் என்பது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நம்முடைய வருமானங்கள் எல்லாவற்றிலும் 1/10 யாருடையது? கர்த்தருடையது. இதில் சிலருக்கு சிலர் பிரசங்கம் பண்ணுறாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு தசமபாக உபதேசம் கிடையாது. இது பாஸ்டர்மார் தங்களுடைய சபையை வளர்த்துறதுக்காக தசமபாகம் உபதேசத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. மத்தேயு 23:23 வாசியுங்கள். அந்த ஒரு வார்த்தையினால தான் நான் இதை பிரசங்கம் பண்ணுறது. மத்தேயு 23:23 வாசியுங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இது இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு என்ன சொன்னாரு? பரிசேயர்கள் தசமபாகத்தில் கரெக்டாக இருக்காங்க, வெந்தயத்திலையும் ஒர்த்தலாமிலும், அது ரெண்டும் தானியங்கள். தானியங்களில் கூட கரெக்டாக என்ன கொடுப்பாங்க? தசமபாகம் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய காரியம். ஆனால் எதை விட்டுட்டாங்க? நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விசேஷித்தவைகளாகிய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும், அப்படித்தானே? இதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. விட்டுட்டு அந்த தசமபாகத்தை மட்டும் பின்பற்றுறாங்க. அப்போ தசமபாகம் என்பது அது அல்லது அவைகள், நீதி விசுவாசம் என்பது இவைகள். அடுத்து எடுத்து சொல்லுகிறார், நீங்கள் இவை, கடைசி வார்த்தை வாசிங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்ப இயேசுவே சொல்றாரு, அவைகளை என்ன செய்யக்கூடாது? விடாதிருக்கணும்னு சொல்றாருல்ல. அப்போ இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படி வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தார். அதனால நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அடியோடு மாற்றி அமைக்க இயேசு வரவில்லை. அது இந்த விஷயத்துல எடுத்து சொல்லிட்டார். அவரே சொல்றார், தசமபாகம் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் விசேஷித்தவைகளாகிய அந்த நல்ல நற்குணங்கள், விசுவாசம், அன்பு, நீதி போன்றது. அப்போ நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும், அதையும் விடக்கூடாது, இதையும் நீங்கள் என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்போ இயேசுவே தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னபடினாலே நாம் அதை விட்டுவிட முடியாது. அப்போ தசமபாகம் என்பது முக்கியம். இன்னொன்று, புதிய ஏற்பாட்டு விசுவாசி என்று சொல்லும் பொழுது தசமபாகம் மட்டுமல்ல, அவர்கள் ஆதி அப்போஸ்தல நாட்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு உண்டானதையெல்லாம் விற்று கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்துவிட்டு சபையிலே அங்கத்தினராக இருந்தார்கள். அந்த ஆதி சபையிலே விசுவாசிகள் கூட எப்படி தான் அங்கத்தினரானாங்க? எல்லாத்தையும் தங்களுக்கு உண்டானதெல்லாம் விற்று கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு பொதுவாக உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நடத்தினாங்க. இந்த காலத்தில் அப்படி விசுவாசிகளுக்கு நம்ம சொல்லலை. பைபிள்லையும் அப்படி தொடர்ந்து உபதேச விஷயங்களிலே அப்படி கராராக சொல்லப்படவில்லை. ஆனால் ஊழியர்கள் விஷயத்தில் அதை கட்டாயப்படுத்துகிறோம். அதில் கூட எல்லாரும் செய்கிறது கிடையாது. சரி, இருக்கட்டும். ஆனால் நான் சொல்ல வர்றது அதோடைய உள்ளான அந்த கருத்து என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நாம் 10 என்று அந்த நீதியை பிடிச்சு நிற்கிறதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அதுக்கு மேலாக நாம் கர்த்தருக்கு அதிகமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது ஒரு பேசிக், இது ஒரு பேசிக். இதை ஒரு நியாயப்பிரமாண கிறிஸ்தவனை போல நாம் நிற்கக்கூடாது. நான் 10ல் 1 கரெக்டாக கணக்கு போட்டு எல்லாம் அப்படியே பாயிண்டாக கணக்கு போட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் திருப்தி அடைஞ்சு நிற்கக்கூடாது. அது பேசிக்கு. அவன் பரிசேயர்கள் செய்கிறது. இன்னொரு வசனம் இருக்குல்லவா, பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இருக்கா? மத்தேயு 5:20. சொல், வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அவங்களுக்கு முக்கியமான நீதி என்ன? தசமபாகம் என்கிறது முக்கியமான நீதி. வாரத்திலே 2 முறை என்ன செய்கிறேன்?
உபவாசிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு பெரிய நீதி. அப்போ அதை விட நம்ம நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் சட்டத்தை பிடித்து சட்டத்தின் அளவிலே மனம் இல்லாட்டாலும் செய்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நாம் மனம் திறந்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உபவாசம்னாலும் பயந்து ஆண்டவர் அடித்துருவார், இல்லைன்னா என்னுடைய ஒரு சுயநலத்துக்காக என்ன நினைக்க கூடாது. கர்த்தர் நேசிக்கிறேன், அந்த அன்பினால நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வளர விரும்புகிறேன், நான் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருக்குள்ள வளர விரும்புகிறேன். நான் காணிக்கை கொடுக்குறேன், கொடுக்காட்டா என்னுடைய பொருளாதாரம் நஷ்டப்பட்டு போயிடும் அப்படின்னு உள்ள எண்ணத்தில் இல்லை. இந்த கர்த்தருக்காக நான் கொடுக்கணும், அவருடைய ஊழியங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அன்பின் அடிப்படையில் பவுல் சொல்லுகிறார், என்னை கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. அதுதான் நம்முடைய அடியாளத்தில் நம்மை உந்துகிற ஒரு சக்தியாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டுக்காரர்களை உந்துகிற சக்தி பயம். நியாயப்பிரமாணம், என்னை சட்டத்தின்படி என்னை தண்டித்து விடுவார்கள் என்ற பயம்தான் அவனை உந்தி தள்ளும். நாம் பயத்தில் வாழுகிறவர்கள் அல்ல, அன்பில் வாழுகிறவர்கள். அல்லேலூயா. ஆனா கட்டாயமாக இந்த விஷயத்துல அதை விட மேலா நாம நிக்கணும். அவர்கள் 10ல் 1 கொடுக்கிறார்கள் சொன்னா கட்டாயமா நாம அதோட மேல தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ பாருங்கள், இதுல இந்த 10ல் 1 இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சில இடத்துல சில சோதனைகள் அல்லது என்ன சொல்றார், நம்மை சோதித்து அறிகிற மாதிரி வைக்கிறார். உதாரணமா ஆதாம் ஏவாள் விஷயத்துல எல்லாத்தையும் அவங்க சாப்பிடும்படி கொடுத்துட்டார். எந்த கனியையும் நீங்க சாப்பிடுங்க இந்த தோட்டத்துல, ஆனா ஒன்றை மட்டும் சொன்னாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்து கனியை மட்டும் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதுங்க. இதை சாப்பிடாதன்னு சொன்னனால கர்த்தருக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. ஆனா சோதித்து அறிய விரும்பும், இவன் உண்மை உள்ளவனா என்று சோதித்து அறிவதற்காகத்தான் அங்க ஒரு சோதனை பொருளையே வைக்கிறார். ஏன்னா உலகத்துல மனுஷனை தேவன் உண்டாக்குனது எதுக்குன்னா, உலகத்துல மனுஷனை உண்டாக்கி அதில் உண்மை உள்ள ஒரு கூட்டத்தை எடுத்து கொண்டு போய் நித்தியத்தில் வைத்து தன்னோடு வைத்து வாழ வைக்கணும். இதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு தான் ஆரம்பத்திலே செய்கிறார். இந்த ஆதாம் ஏவாளை அப்படியே வச்சு குற்றம் இல்லாமல் காலத்தில் அப்படியே வச்சிருந்தா யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் சேர்ந்து மேல போய் சேருவாங்க. அதுக்கல்ல, இந்த மனுஷன் உண்மை உள்ளவனா இருக்கிறானா? அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு, உங்களில் உண்மை உள்ளவன் யார் என்று அறியும்படி உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் வர வேண்டியது அவசியம். மார்க்க பேதங்களுக்கு ஆண்டவர் ஏன் இடம் கொடுத்தார்? எத்தனை பிரிவுகள், எத்தனை உபதேச குழப்பங்கள், இதுக்கெல்லாம் ஏன் இடம் வந்துச்சு? கர்த்தர் சொல்லுறா, உங்களில் உண்மை உள்ளவனை நான் அறியணும். யார் உண்மையா என்னை தேடுகிறீங்க, உண்மையா என்னுடைய சத்தியத்தை தேடுறீங்க, அப்படி தேடி நீ கண்டுபிடித்து அந்த வழியில நீ வரணும். ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கிறது? வழி நெருக்கமும் இடுக்கவுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் முன்னே வைத்திருக்கிறேன், தெரிந்து கொள். கர்த்தர் நம்ம கையில விட்டுட்டார். எனவே இந்த விஷயத்திலையும் கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்மை பொருளாதார விஷயத்தில் ஆசீர்வதிப்பது தேவனுடைய ஒரு திட்டம். காரணம், அவர் நம்முடைய கைகளிலே பொருளாதாரத்தை தரும் பொழுது நாம் நிச்சயமாக அதை அவருடைய காரியத்துக்காகவும் செலவு பண்ணுவோம். மற்றவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், நாம் கண்டிப்பாக செய்வோம். அப்ப கர்த்தர் நம்மை, அவரை தேடுகிற பிள்ளைகளை இந்த விஷயத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுல ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறார். நான் உனக்கு எல்லாம் தாரேன், உனக்கு உழைக்க பலன் தருகிறது நான், நாசியிலே சுவாசத்தை தருகிறது நான், திறமையை தருகிறது நான், எல்லாமே நான் தருகிறேன். அப்போ நான் ஒரு செக் பண்ணுறேன், நான் உனக்கு கம்ப்ளீட்டாக தந்துட்டு அதில் 10ல் 1 என்னுடையது என்று சொல்லுகிறேன். அதில் நீ உண்மையா இருக்கிறாயா என்று பார்க்கிறார். இப்போ உதாரணமாக கர்த்தரிடத்திலிருந்து நம்ம எல்லாம் வாங்கிட்டு ஒழுங்கு என்னன்னா அதில் 10ல் 1 அவர் கையில் திரும்ப என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பறிச்சு பிடிச்சி வாங்கின மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அந்த 10ல் 1 கூட திரும்ப என்ன செய்யறது கிடையாது, அவருக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? நம்ம எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட இருந்து எல்லாம் பிடுங்கிடுறோம். தாரும் ஆண்டவர். நம்ம ஜெபமே என்னதுதான்? தாரும் ஐயா, தாரும் தாரும். அதுதானே ஜெபம். பவுல் என்ன ஜெபம் பண்ணார்? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அந்த ஜெபம் நிறைய பேருக்கு கிடையாது. எப்போ பார்த்தாலும் கிராபிங், தாரம், பிடிச்சி வாங்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாம் பிடிச்சி வாங்கணும். சரி வாங்குங்க, உரிமை இருக்கு. ஆனா அவர் சொல்லியிருக்காருல்ல, அதை ஒரு டீசெண்டா நம்ம இருக்கணும்ல அவர்கிட்ட. அவர்கிட்ட இருந்து பிடிச்சி வாங்குறோம், கேட்டு வாங்குறோம். வாங்கும் பொழுது ஒரு டீசெண்டா, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க 10ல் 1, நான் அதை 10ல் 2 வச்சிருக்கேன்
பாருங்க, அதுதான் ஒரு டீசெண்டான பிஹேவியர். கர்த்தரும் பார்ப்பார், இன்னும் இன்னும் அதிகமாய் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இது நம்முடைய தனி வாழ்வுக்கு. இது நான் சபைக்காக பிரசங்கம் பண்றதில்லை, உண்மையிலே உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வேதத்தில் உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் இதில் விஷயத்தில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், கட்டாயப்படுத்துறதே கிடையாது. நம்முடைய ஃபுல் காஸ்பல்லையும் அந்த ஒழுங்கை வைக்கவே இல்லை. தசமபாகத்தை கட்டாயமாக கொடுக்கணும்னு சட்டமாக வைக்கவே இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், அவைகளையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் நம்ம கட்டாயமாக அந்த காரியத்தை செய்வது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நான் தனிப்பட்ட முறையிலே அந்த அனுபவத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நான் கண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். காரணம், அன்றைக்கு நெருக்கப்பட்ட காலங்களிலும் இருந்த கொஞ்சத்தில் 10 என்று நினைக்காமல் அதற்கு மேலே கொடுப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல நிலையில் வைத்திருக்கிறார், ஒரு குறைவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எனக்கு மட்டுமல்ல, இந்த அனுபவத்தில் வாழுகிற எல்லாருக்கும் இந்த சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதற்கு நீங்கள் உங்கள் தசம பாகங்களை எல்லாம் என்னுடைய ஆலய பண்டசாலையில் என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள். சரி, அப்ப அந்த விஷயத்தில் நாம் கர்த்தருடையதை நாம் கை வைக்க கூடாது. கர்த்தருக்குரியது நம்முடைய கைகளில் நிற்க கூடாது. கர்த்தருக்குரியதை நம்ம என்ன செஞ்சிடணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லும் பொழுது, நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாக வருவான். ஆனால் கொள்ளைக்காரனோ வாசல் வழியாக என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், வேறு வழியாக வருவான். இது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்போ அவர்கள், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக வருகிறார், மற்றவர்கள் இருக்கிறவர்களுடைய ஜீவனை எடுப்பதற்காக வருகிறார், கொள்ளையடிப்பதற்காக, ஒரு பொருளாசைனாலே அல்லது வேற பல ஆசைனாலே வருவார்கள். ஆகவே ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது 2 விதமான ஊழியர்கள் உண்டு. இயேசுவுக்காக நம்மை செலவு பண்ணுகிற ஊழியர்கள், அதுதான் உண்மை ஊழியர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் பிழைக்க நினைத்தோம் என்றால் நாம் தான் இந்த கொள்ளைக்கார குரூப். அதனால் ஊழியக்காரர்கள் அதை நாம் எப்பொழுதும் கவனமாக வைத்திருக்கணும். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பில் கடைசி வரை ஓடினா தான் நமக்கு வெற்றி. ஆரம்பத்தில் எப்படி வருகிறோம், நமக்கு இருக்கிற வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு, நமக்கு கையில் வரக்கூடிய வருமானத்தை வேண்டாம் என்று விட்டுவிட்டு, இயேசு போதும், இயேசு தருகிறது போதும், இயேசுவுக்காக வாழப்போகிறேன், ஒரு மெழுகுவர்த்தியை போல இயேசுவுக்காக உருகி அழியணும், அதிலே நான் பிரகாசித்து சாட்சியை விளங்கப்படணும். இதுதானே ஊழியர்களுடைய பிரதிஷ்டை. ஆனால் கொஞ்ச காலம் கழித்த பிறகு எனக்கு என்ன, இவ்வளோ காலம் நான் ஊழியம் செய்தேன், எனக்கு என்ன, இந்த லைன் திரும்பியாச்சுன்னா போச்சு. நம்ம எப்பொழுதுமே எனக்கு இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கணும், அன்னைக்கு மட்டுமல்ல கடைசி வர இதுதான் நம்ம லைனாக இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், இதோ நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பான பலின்னு சொன்னால் எபேசு பட்டணத்திலே டயனா என்கிற தேவிக்கு பானபலி வார்ப்பாங்க. நிறைய பானங்கள் கலர் கலராக, நிறைய அந்த குடிக்கிற ஐட்டம்ஸ், பானங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை பூஜை பண்ணி அவளுக்கு, அந்த தேவிக்கு அப்படியே ஊற்றுவாங்களாம். இதை வச்சு தான் பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு பாட்டில்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், கல்வி, அந்தஸ்து, இப்படி நிறைய இருந்தது பவுலுக்கு. உங்களுக்கு தெரியும், பவுல் பெரிய மனுஷன், அவருக்கு பாட்டில் ஃபுல்லாக இதெல்லாம் இருந்தது. அவர் அதை இயேசுவுக்காக ஊற்ற தொடங்கினார். தமஸ்கு ரோட்டில் இயேசு சந்தித்த உடனே அந்த பாட்டில் அப்படியே கமற்றி, தன் வாழ்க்கையை கமத்தி இயேசுக்காக ஊற்ற தொடங்கினார். ஊற்றி 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 கடைசியில் சொல்லுகிறார், நான் இதோ இப்பொழுது பான பலியாக கம்ப்ளீட்டாக என்ன செய்யப்பட்டு போகிறேன், வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் ஊழியத்தில் வந்து சம்பாதித்தாரா, பவுல் தனக்கென்று ஏதாகிலும் கட்டி எழுப்பி வைத்தாரா, ஒன்றும் செய்யலை. அந்த மனுஷன் கடைசி வரை என்னை இன்னும் எப்படி ஊற்றலாம், என்னை இன்னும் எப்படி ஊற்றலாம் என்று ஊற்றி ஊற்றி எண்ணி ஒன்றுமே இல்லை என்கிட்ட,
எத்தனை அடிபட்டாச்சு, எத்தனை யாத்திரை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி நான் என்னிடத்தில் சுகமும் இல்லை, என்னிடத்தில் இப்போ பணமும் இல்லை. அவர் சொல்றாரு, பிலிப்பிய சபையே, நீங்கள் 2 முறை எனக்கு உதவி செய்தீர்கள். நீங்கள் அனுப்பின காணிக்கையை நான் சுகந்த வாசனையா என்ன செய்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எனக்கு உடன்பட்டது போல வேறு எந்த சபைகளும் எனக்கு என்ன செய்யல, உடன்படலை. அப்போ பாருங்க, பணத்திலையும் அவர் நல்லாவா இருந்தார்? அப்படி சொல்ல முடியாது. பணத்திலையும் அவருக்கு கஷ்டங்கள் இருந்தது. எல்லாம் அவர் அவ்வளவு தூரம் தன்னை ஊற்றி 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 போனார். அதே மாதிரி நம்ம இயேசுவானவர் என்ன செய்தார்? இயேசு அப்படித்தான் வந்தார். அவர் எல்லாம் நிறைந்தவர், தேவனுக்கு சமமானவர். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்னும் தம்மை தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் ஒரு ஈனமான மரண பரியந்தம் தாழ்த்தினார். அப்படிதான் இயேசுவும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். கம்ப்ளீட்டா ஊற்றி 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 இனி இந்த சரீரம் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் பொழுதுதான் ஜீவனை விட்டார், தூக்கி கொண்டு கல்லறைக்குள்ள வைத்தார்கள். அப்படி கம்ப்ளீட்டா ஊற்றினார். ஒரு சொட்டு ரத்தம் பாக்கி இல்லை, ஒரு இது பாக்கி இல்லை. கம்ப்ளீட்டா மனுஷர்களை உங்களுக்காக உங்களுக்காக. இதுதான் ஊழியர்களுடைய பாதை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அவனை பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இன்றைக்கு யாரை பின்பற்றுகிறோம்? ஆகவே ஊழியர்களும் இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். நாம் நல்ல மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியாய் நுழைந்தவர்களை போல் ஆயிடக்கூடாது. இதுல நல்ல ஊழியர்களுக்கும் டெம்டேஷன் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எந்த ஸ்டேஜ்லையும் உண்டு. நமக்கு நான் கொஞ்சம் நல்லா வந்துட்டேன், இனி எனக்கு போராட்டம் இல்லைன்னு நினைக்க கூடாது. பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை போன்றவைகள் கடைசி வரை போராடி கொண்டுதான் இருக்கும். ஆகையினால கவனமாக நாம் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆபிரகாம் எல்லாம் விட்டு வந்தார். எல்லாம் விட்டுட்டு வந்தார், நமக்கு தெரியும். ஒரு நாள் கேட்டார், கர்த்தாவே, நான் எல்லாம் விட்டுட்டு வந்தனே, எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு அவரே கேட்டார். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, என்ன தருவீர் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். பிறகு அந்த பிள்ளையை கேட்ட சமயத்தில் துணிச்சலோட கொண்டு அந்த பிள்ளையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அளவில் நின்றார். ஆகவே ஒரு நாள் ஒரு சின்ன தள்ளாட்டம், என்ன தருவீர் ஆண்டவரே, ஒரு பிள்ளை கூட தரலையே ஆண்டவரே, அதுதான் அதோடைய அர்த்தம், உள்ள அர்த்தம். பிள்ளை கூட தரலையே, என்ன தருவீர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பிள்ளையே கேட்ட சமயத்தில் அடுத்தது பாருங்க, அவ்வளோ விசுவாசத்தில் அவர் பலப்பட்டுட்டார். பேதுரு கேட்டார், இவைகளெல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வலையெல்லாம் வச்சுட்டு மீன் பிடிச்சி மீனில் நல்ல பிஸ்னஸ் எப்படி இருந்த பொழுதுதான் நீர் வந்து கூப்பிட்டீர், என் பின்னே வாருங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னீர். எல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு, இப்போ எங்களுக்கு என்ன தருவீர்? அடிக்கடி சொல்றீர், போயிடுவேன் போயிடுவேன்னு வேற சொல்றீர், பயமுறுத்தி கொண்டு இருக்கிறீர். அப்போ என்ன தருவீர் கேட்டார். ஆனால் கடைசியில் அந்த பேதுரு அவரை பற்றி சொல்லுகிறார்கள், அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி பண்ணின பொழுது சொன்னாராம், அந்த இயேசுவை அரைஞ்சது மாதிரி என்னை அறையாண்டா, என்னைய தலைகீழா என்ன செய்யுங்க, அறையுங்க அப்படின்னாராம். அப்போ பாருங்கள், ஒரு நாள் தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும் யாருக்கும். அதனால வழிமாறி போய்விடக்கூடாது. கர்த்தர் பலப்படுத்துவார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். ஆபிரகாம் ஒரு முறை சோதோம் கொமோரா அந்த மக்கள், அந்த ராஜாக்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, கெதர்லகுமார் போன்ற 5 ராஜாக்கள். அப்பொழுது இவர் தன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு போய் யுத்தம் செய்து, ராத்திரியோடு ராத்திரி யுத்தம் செய்து எல்லாரையும் விடுவித்து கொண்டு வந்துட்டார். உடனே சோதோமின் ராஜா சொன்னார், ஐயா, இந்த பொருளெல்லாம் நீங்க வச்சிடுங்க, நீங்க தான் எங்களுக்காக உயிரை கொடுத்து யுத்தம் பண்ணீங்க, ஆளுகள் மட்டும் எங்களுக்கு போதும். இவர் உடனே கையை வைத்து பிரதிஷ்டை, ஒரு சரடு கூட எடுக்க மாட்டேன், வேலைக்காரங்களுக்குள்ள சாப்பாடை மட்டும் கொடு, வேற ஒன்றும் வேண்டான்ட்டார். அன்னைக்கு ராத்திரி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இந்த சம்பவம் நடக்குது. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அதுக்குள்ள இவருக்கு என்ன பயம் வந்துச்சு? துணிச்சலா போய் ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு, நான் நினைக்கிறேன் வீட்டில் வந்திருந்தோன்னு கொஞ்சம் பயம், திரும்ப வந்துட்டானுன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு வேகத்தில் போய் வேலைக்காரங்களை வச்சு அடி எல்லாவனையும் ஒரு வழி பண்ணியாச்சு. இனி இந்த 5 ராஜாக்கள் சேர்ந்து என் குடும்பத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தால் யார் தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு சின்ன பயம் வந்திருக்கும். அப்போ கர்த்தர் சொல்ல, பயப்படாதே, நான் உனக்கு யாரா இருக்கிறேன்? கேடகம். கேடகம்னா உங்களுக்கு தெரியும், பாதுகாவல், ஷீல்டு, கேடகம். அடுத்தது நான் நினைக்கிறேன், வந்ததோ இல்லையோ, நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்தது, விட்டுட்டோம். பிரதிஷ்டை நிமித்தமாக அதை என்ன செய்திருக்கோம்? இழந்திருக்கோம்.
கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு மகா பெரிய பலன், பலன் அல்ல, ஸ்ட்ரெங்த் அல்ல, பலன், ரிவார்ட், எக்ஸீடிங்லி ஹை ரிவார்ட் என்று ஆங்கிலத்தில் போட்டு, எக்ஸீடிங்லி ஹை ரிவார்ட். மகனே, இந்த சோதோமின் ராஜாவுடைய ரிவார்டை, அந்த பரிசு பொருளை நீ தூக்கி எங்க வேண்டான்னு போட்டு வந்த, ஆனா நான் உனக்கு எக்ஸீடிங்லி ஹை ரிவார்ட், மகா பெரிய பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இதை எவ்வளவு விரும்புகிறார் பார்த்தீங்களா? அந்த ஆபிரகாம் அன்றைக்கு சோதோமின் ராஜாவுக்கு முன்னால் நடந்து கொண்ட அந்த காரியத்தை அவர் கனம் பண்ணி அவனுக்கு தரிசனமாகி அவனை திடப்படுத்தி, நீ பயப்படாதப்பா, பாதுகாவல் விஷயத்திலையும் பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், பொருள் விஷயத்திலையும் பயப்படாத, நான் உனக்கு மகாபெரிய பலனா இருக்கிறேன். இதுதான் விசுவாச பாதை, இதுதான் ஊழியர்கள் கை கொள்ள வேண்டிய பாதை. கடைசி வரை நாம் இதை கை கொள்ள, நான் ரொம்ப பேசிட்டேன், ஆனால் நமக்கு தேவை. அதாவது ஆட்டு தொழுவத்திலே வாசல் வழியாய் வராதவன் வேறு வழியாய் ஏறுகிறவன் யாரா இருக்கிறான்? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இந்த காலத்தில் ஊழியம் என்பது இட் இஸ் a quite good profession, நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக மாறிட்டு ஊழியம் என்பது. பெந்தேகோஸ்தே ஊழியம் கூட கடந்த காலங்களில் பார்த்தா கஷ்டப்படணும். பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் வந்தால் பட்டினி கஷ்டம் இதுதான் தெரியும். ஆனால் இந்த காலத்தில் பெந்தேகோஸ்தே ஊழியம் அப்படியா இருக்குது? வந்தால் எப்படியும் நமக்கு டீசெண்டாக நடக்கும். ஒரு உலகத்தில் ஒரு வேலை செய்கிறத விட டீசெண்டாக தான் நடக்குது. அப்போ அதனால பக்க வழியாக நுழையக்கூடாது. சரி, உலகத்தில் நம்ம வேலை கிடைக்கல, உலகத்தில் ஒன்று கஷ்டப்பட, அதோட இது பரவாயில்ல, ஊழியத்துக்காக போவோம், இதுதான் பக்க வழியாக நுழைகிறது. அப்படி வரக்கூடாது. கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தர் அழைத்தால் ஒழிய ஒருவரும் ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தர் அழைக்கணும். அழைத்தவர்கள் கண்டிப்பாக அர்ப்பணித்து இந்த அர்ப்பணிப்போடு கூட ஊழியத்திலே செயல்படணும். அதுதான் மேய்ப்பனின் ஊழியம். மேய்ப்பர்கள், இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பன், அவர் வெளிப்படுவார் சீக்கிரம். அப்பொழுது அவர் சொல்லிக்கிறார், உங்களுக்கெல்லாம் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நான் தருவேன். அல்லேலூயா. அதுக்காக நாம் இந்த நல்ல அனுபவத்திலே செய்யணும். சரி, ஓகே. கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லுவது இந்த ரெண்டு காரியம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக எடுத்துக்கொண்டோம். இனி அடுத்தது வழக்காடுதல் என்ற ஒரு காரியம் இருக்கு. இந்த லிஸ்ட்டை முடிச்சிட்டோம். இனி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், வழக்காடுதல் என்பது ஒரு பாவமாக குற்றமாக எடுக்க முடியுமா என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வசனத்தின் நிமித்தம் அதை குற்றப்பட்டியலில் சேர்க்க வேண்டியதாயிற்று. என்னவென்றால் அதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:7 வாசியுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது, நீங்கள் சகோதரர்களே, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. போதும், இந்த ஒரு வார்த்தையினால தான் அதை குற்றப்பட்டியலில் சேர்க்கிறோம். ஒரு வழக்காடுகிறது, நியாயத்துக்காகத்தானே வழக்காடுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பவுல் சொல்ற, சகோதரரே, நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அதனால அதையும் குற்றப்பட்டியலில் சேர்க்க வேண்டியது அவசியமாயிற்று. அதில் பவுல் சொல்லும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரத்திலே அவர் அதை குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார். ஒரு விசுவாசி அவர்களுக்குள் பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசுவாசிக்கும் சகோதரர்களுக்குள் பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17. உன் சகோதரன் உனக்கு, இது இயேசு சொன்ன வார்த்தை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. முதல்ல தனிய பேசணும். சகோதரன் குற்றம் செய்தால் தனிய போய் அவனுடைய குற்றத்தை சொல்லு. அவன் குற்றத்தை அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே, அடுத்த ஸ்டெப் வாசிங்க, சங்கதிகள் எல்லாம் நிலைவேறப்படும்படிக்கு 2 உன்னுடனே கூட்டி கொண்டு போ. அடுத்த ஸ்டெப் 2 கூட்டி கொண்டு போ. முதல்ல தனியா பேசணும். சகோதரங்களுக்குள்ள பிரச்சனை உண்டானா ஃபர்ஸ்ட் தனியா தான் பேசணும், நேரா பேசணும். அதுல எந்த பயமோ எந்த இதுவும் வைக்கக்கூடாது. நேரா பேசி, என்ன பிரதர் இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கு என்று சொல்லி நேரா பேசணும். அதுல கரெக்ட் ஆகாவிட்டா 2 விஷயம் தெரிந்த 2 கூட்டி கொண்டு போய் பேசு. அடுத்தது, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. அடுத்ததுதான் சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானிகளைப் போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. சரி, அப்போ 3 ஸ்டெப் இயேசுவே சொன்னார். ஃபர்ஸ்ட் நீ தனியா பேசிடு, உங்களுக்குள்ள காரியத்தை சரிப்படுத்துங்க. இல்லைன்னா அந்த சம்பவம் அறிந்த ஒரு 2-3 பேரை சாட்சியாக கூட்டிட்டு போய் அதை கிளியர் பண்ணி அதை பேசி முடியுங்க. இல்லைன்னா சபையில் எடுத்துட்டு வாங்க.
சபைக்கு கொண்டு வாருங்கள். சபை அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், பேச்சுவார்த்தை பண்ணி அதை சரிப்படுத்தணும். அந்த சபைக்கும் கீழ்ப்படியாம போனா அவன் சகோதரனாக இருக்க முடியாது. இனி அந்த பேசிக்கில் சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் பவுல் இங்கே விளக்குறார். இயேசு சொன்னதை தான் அவர் டெவலப் பண்ணுறார். இயேசு சொன்னது ஃபஸ்ட்டு தனியாக பேசுங்க, ரெண்டாவது ரெண்டொருவரை கூட்டிகிட்டு போய் விளங்க வைத்து பேசுங்கள், அது அல்லாமல் இருந்தால் மூணாவது சபைக்கு கொண்டு வாருங்க. அந்த பாயிண்டை தான் 1 கொரிந்தியர் 6 பவுல் எடுக்கிறார். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்தீர்ப்படைவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயந்தீர்க்க போகிறோம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தொடர்ந்து வரும்போது நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அப்போ நீட்டா இவ்வளவுமே போதும் பிரசங்கம், இதுக்கு விளக்கமே தேவையில்லை, நீட்டா தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப சகோதரர்கள் நாம ஒருபோதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பகையோ சண்டையோ மாதிரி வழக்குன்னா கேஸ் பிரச்சனை இதை உண்டாக்கவே கூடாது. நீங்கள் ஏன் சகிக்க கூடாதுன்னு கேட்குறார். ஃபஸ்ட் ஆப்ஷன் சகிக்கிறது தான். அவள் எப்படி சொன்னான்னா சரி போட்டு அறியாமையினால சொல்லியிருப்பான், நான் அதை இருதயத்தில் எடுக்கலை விட்டுறேன், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அதை தள்ளிவிட வேண்டும். ஒன்றை நம்முடைய இருதயத்தில் எடுத்து சேர்த்து வைக்கக்கூடாது. தள்ளிவிட்டு நாம் கரைபடாதபடி முன்னே சொல்லணும். அவர்களையும் உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் நேசிக்கணும். ஒரு பகையை உள்ளத்தில் வச்சு வளர்த்து கொண்டு வெளியே சிரித்து கொண்டு இருப்பது சரியல்ல. அப்படி போகிறது பெஸ்ட்டு. அது போகல, அவர்களால் வர்ற தொந்தரவு திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேராக பேச வேண்டியதான், இல்லை 2-3 நேரம் வச்சு பேசணும். அதுவும் முடியலை, இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா சபைக்கு வரணும். சபையிலே பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களே யாரு? விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், இரத்தத்தினால மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இவர்கள் யாரோ ஒரு சிலர் இருந்து இதை பேசி சபை அதற்குள்ள ஒழுங்கு செய்யணும். அந்த சபைக்கு கீழ்ப்படியாட்டா சபை தண்டனை கொடுக்கணும். அதுதான் அதில் உள்ளது. சபை தப்பு செய்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு அவர்கள் கீழ்ப்படியணும். இதுதான் இதனுடைய ஒழுங்கு. நமக்குள் விசுவாசியும் விசுவாசிக்குள் ஏதாவது வந்தால் இந்த முறைப்படி செய்யணும். கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எதற்கும் போகக்கூடாது, பஞ்சாயத்துக்கோ எதுக்கும் போகக்கூடாது. விசுவாசிக்கும் வந்தால் கண்டிப்பாக இந்த அனுபவத்தில் தான் நாம் செயல்படுத்த வேண்டும். இனி விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வந்தால் என்ன செய்யலாம்? இதில் நாம் ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு ஒரு அவிசுவாசியானவரை கொண்டு ஒரு கேஸ் போட எல்லாம் நாம் போகக்கூடாது. நாம் தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் வெற்றி எடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட காரியம், நம்முடைய குடும்ப காரியம் நாமே டிசைட் பண்ண வேண்டியது. சரி, அவனோட போய் போராடுறதுக்கு, அவனுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு எப்படியாவது அந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தணும், போய் கேஸை போட்டேன்னா ஒருவேளை 10,000 ரூபாய் எனக்கு கிடைக்குமா இருக்கும், இல்லைன்னா 2 சென்ட் பூமி கிடைக்கும். ஆனால் இவன் ஆத்மா இனி நஷ்டப்பட்டு போகுமே, அவன் ஒன்றும் புரியாமல் கடைசியில் இப்படியே தானே பண்ணி அவன் போயிடுவான். அதோட நான் சகிக்கிறேன், ஜோம் பண்ணுவோம், கொண்டு போப்பா, நான் இந்த உலகத்தில் இதை கொண்டா போகிறேன்னா நீ வச்சுக்க என்று சொல்லி முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தரே கொடுக்க வைப்பார், அது வேற. இல்லை அந்த ஆள் தரட்டா கர்த்தர் நமக்கு வேற நிறைய தருவார். இது நல்ல ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் போகணும். நாம் போய் மற்றவர்களுக்கு விரோதமாக கேஸுக்கு அல்லது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போகக்கூடாது. தீமையை சகிக்கணும். ஆனால் இனி அவர்கள் போட்டு விட்டார்கள், மறுபக்கம் அவர்கள் நமக்கு விரோதமாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆர் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஓ, நான் ஒன்றும் போக மாட்டேன், நான் பரிசுத்தவானாகும், அப்படி வீட்டில் இருக்க முடியுமா? முடியாது. போய் நியாயத்தை சொல்ல வேண்டும். நான் சும்மா இருந்தேன்னா பிறகு என்னையை பிடிச்சு கொண்டு உள்ள போடுவாங்க. அப்போ நான் போய் என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டியது
அவசியம். நான் கேஸ்க்கு போகல, நான் கம்ப்ளைண்ட் போகல, என்ன அவங்க இழுத்தாங்க. அப்போ நான் போய் நியாயத்தை முறைப்படி சொல்ல வேண்டியது கட்டாயம். இதையும் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புடன் இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது அவங்க மேலே பகை வச்சு மற்றவங்க இறங்குற மாதிரிலாம் செய்யக்கூடாது. உடனே கேஸ் ஆச்சுல்ல, இனி வாரதை பார்ப்போம், போலீஸில் போயிட்டாம்ல, இனி வாரதை பார்ப்போம்னு சொல்லிட்டு மற்றவங்க செய்கிற மாதிரி எல்லா ரஃப் வேலைகளுக்கும் நம்ம இறங்கக்கூடாது. நம்முடைய லைனை விட்டு நம்ம இறங்கக்கூடாது. ஆனால் அவங்க நம்மளை கொண்டு கொடுத்தனால நம்ம போய் அங்கே போய் காரியங்களை செய்ய வேண்டியது கட்டாயமாக வருகிறது. அதையும் விட்டு விட்டு இருப்பது என்பது அப்படி செய்ய வேண்டாம். அதில் போய் பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படி நியாயத்தை சொல்லணும். அதுக்கு பிறகு நியாயாதிபதிகள் அதை தீர்மானிக்கட்டும். அதில் நம்ம அதில் கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஜெபத்தோடு நாம் செய்யும் பொழுது நமக்கு வெற்றியை கண்டிப்பாக தருவார். இனி இதே போல சில வேளை வேறு சில பிரச்சனைகள் வருகிறது. மதம் சம்பந்தமாய், ஊழிய சம்பந்தமாய் இப்படிப்பட்ட சில போராட்டங்கள்லாம் வருது பாருங்க. சர்ச்சுக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் வருது. இதில் கூட இப்பொழுது ஒரு சபை என்று சொன்னால் அதுக்கு சில பொறுப்பாளர்கள் உண்டு. ஒரு தொழில் ஸ்தானம் என்றால் அதுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் உண்டு. அதில் தன்னிச்சையாய் ஒருவர் முடிவெடுக்க முடியாது. அதுக்கு இப்போ சபைக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதை எப்படி நடத்தணும், எப்படி செய்யணும், அதை தீர்மானிக்க வேண்டியது அந்த சபைக்கு யார் பொறுப்பாளர்களாக, ஒரு கமிட்டியோ ஏதோ ஒன்று இருக்கும் ஒவ்வொரு சபைக்கும். அது உடனே கூட்டப்பட்டு அதில் நல்ல முறையில் அது பேசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படணும். அந்த முடிவின்படி போனால் அது வேதத்திற்கு உகந்த முடிவாக இருக்க வேண்டும். இப்போ அதை எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, ஒருவேளை சபைக்கு எதிராக ஒன்று வரும்பொழுது, இப்போ நான் இருக்கிறேன் ஒரு பாஸ்டராக, இந்த சபைக்கு எதிராக ஒன்று வரும்பொழுது, நான் எதுக்கும் போக மாட்டேன், கோர்ட்டுக்கும் போக மாட்டேன், போலீஸுக்கும் போக மாட்டேன், அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எதுவும் நடக்கட்டும் அப்படி சொல்லி நான் இருக்க முடியாது. நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் ஒரு பொறுப்பாளர். அதுக்காக சபை ஊழியர்கள், சபை விசுவாசிகள்லாம் கலைந்து போகிறதுக்கும் சபை மூடப்படுகிறதுக்கும் உள்ள நிலைக்கு நான் என்ன செய்யக்கூடாது, ஆளாக்கக்கூடாது. என்னுடைய தன் தீர்மானத்தினால ஆகக்கூடாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்தால் நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாம், அதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. சபைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக சபையில் உள்ள அந்த பொறுப்பாளர்களை கூட்டி வைத்து ஆலோசித்து ஒழுங்குபடுத்தி தான் செய்யணும். அப்போ எந்த ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு சூழ்நிலைகள் வந்தால், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்தாலும் சரி, நான் இந்த காரியத்தில் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய முடியாது. அந்த வேலையில் சிலர் இருப்பாங்க, அதுக்குள்ள சில போர்டு இருக்கும், கமிட்டி இருக்கும், அங்கே தான் அந்த டிசிஷன் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு கிறிஸ்டியன் இதுன்னு சொன்னால் கிறிஸ்தவ ஒழுங்கின்படி நாம் அங்கே செய்ய முடியும், மற்றதுன்னு சொன்னால் செய்ய முடியாது. அவங்க தீர்மானிக்கிறது வழி தான் அது போகும். அது வேற. நம்ம வி ஆர் அண்டர் ஒன் அத்தாரிட்டி, இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம், அது வேற. ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுக்கிற காரியங்கள் இதில் இருக்கும். இன்னொன்று, இப்போ எனக்கு விரோதமாக திடீர்னு ஒரு தனியாக ஒன்று வந்துருச்சு, சபைக்கு விரோதமாக வரல, இப்போ எல்லாம் நடக்குதே, அவதூறுகளோ பல காரியங்களோ வருது இல்லையா? அப்படி ஒன்று வந்தது, நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல நான் ஞானமாக இருந்து என்னிடத்தில் தப்பு இருக்கிறது என்றால் அந்த தப்பை என்னுடைய குழுவினருக்கு நான் தெரிவிக்க வேண்டும். என்னுடைய அந்த கமிட்டி ஆறுதல இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, அப்போ என்ன செய்யலாம்? சபை பாதிக்கப்படாதபடி, இடர்கள் உண்டாகாதபடி உடனே அதுக்கு தகுந்த ஒழுங்குகளை செய்து நான் அந்த பதவிகளை விட்டெல்லாம் வெளியேறி சபையை காப்பாற்றணும். என்னிடத்தில் தப்பு வந்து விட்டது, அதனால் எப்படியாயிலும் இடர்கள் உண்டாக சபையை காப்பாற்றுறதுக்கு உடனே அந்த தியாகங்களை செய்து நாம் சரிப்படுத்திடணும். இது ஒன்று. என்னிடத்தில் தப்பு இல்லை, வீணான அவதூறுகளை பண்ணி இப்படி வந்து விட்டார்கள், அப்படி என்றாலும் உடனே நிமிர்ந்து நின்று வாரதை பார்ப்போம், சபை உடைஞ்சாலும் இருக்கும் அப்படி நம்ம சொல்லாமல் உடனே கூட்டி வைத்து பேசி, இப்படி இருக்கிறது உண்மை, இதுதான், என்னிடத்தில் எந்தவித தவறும் இல்லை. அப்போ அதை எப்படி வெளியே சொல்ல வேண்டுமோ அதற்குறை முறைப்படி வெளியே தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியம் என்கிற பொது இதில் நிற்கும் பொழுது, இப்போ ஊழியம் அல்லது பொது வாழ்வு இருக்கிற மக்கள் உடைய பேரில் குற்றம் வந்தால் அது ரொம்ப பாதிப்பை உண்டாகும். அந்த பாதிப்பு இல்லாமல் அகற்றுவதற்கு ஞானமாக ஆலோசனை பண்ணி நல்ல முறையில் செய்யணும். அதிலும் அது சரி வரல, அது வித்தியாசமான ரூபங்களில் போகிறது என்றால் செய்ய வேண்டிய தியாகத்தை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை சில காலம் ஒதுங்கி இருக்கணும். நம்மிடத்தில் நியாயம் இருந்தாலும் இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம காப்பாற்றி ஒழுங்காய் கொண்டு வருவதற்கு நாம் ஒதுங்க வேண்டியது அவசியம் என்றால் கட்டாயமாக ஒதுங்கி கொடுக்கும். இந்த ஒரு கான்செப்டில் இந்த பொது வாழ்வில் ஊழிய பாதையில் இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட முறையில் வந்தாலும் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று மட்டும் தீர்மானம் எடுத்துட முடியாது. சபையை காப்பாற்றும்படி
தேவ ஜனங்கள் இடறி போகாம இருக்கிறதற்காக உள்ள சில காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியம். நான் இவ்வளவு விளக்கமா சொல்ல காரணம், சில வேளைகளில் ஒரு காரியத்தை மட்டும் நாம் போதித்துட்டு போயிட்டோம்னா அடுத்த சூழ்நிலை வரும் பொழுது அதற்கே எப்படி செய்தாங்க இதற்கே அப்படி செய்தாங்கன்னு சொல்லி ரெண்டையும் போட்டு மக்கள் குழப்பி இடறுகிறதை நானே என் காதில் கேட்டிருக்கிறேன். ஆனபடினால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையா இருக்கிறது. அவைகளை அதற்கு தகுந்தாற் போல தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவர் கர்த்தருடைய ஊழிய பாதையில் நிற்கும் பொழுது ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசித்த பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எருசலேமில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி செய்தார்கள். முதல்ல யூதர்கள் தேவாலயத்துக்குள்ள வச்சு அவரை பிடிச்சிட்டு போய் கொலை செய்யணும்னு சொல்லி தான் பிடிச்சாங்க. உடனே சேனாபதி இதை கேள்விப்பட்டான், இவங்க ஒரு கொலை திட்டம் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டோன்னா ரோம சேனாதிபதி வந்து பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணது இவரை பாதுகாக்கிறதுக்காக. அரெஸ்ட் பண்ணின உடனே அவனுடைய திட்டம் அரெஸ்ட் பண்ணி எருசலேமில் கொண்டு போய் பிலாத்துக்கு முன்னால அல்லது அன்றைக்கு இருந்த அந்த கவர்னருக்கு முன்னால கொண்டு வச்சு இவரை வந்து என்ன செய்ய வேண்டும், நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு. உடனே பவுல் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போஸ்தலர் 22:25 வாசிங்க. அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் கட்டும்போது வாரினால அழுத்தி கட்டுனாங்க. பவுல கட்டும்பொழுது என்ன சொன்னார்? பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நூற்றுக்கு அதிபதி பக்கத்துல நின்னாரு. அவருக்கு கீழே உள்ள சேனாபதிக்கு கீழே உள்ள ரேங்கில் உள்ள ஒரு ஆபீசர் அவர்கிட்ட சொல்றாரு, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமா இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா? சட்டத்தை பேசினார். நான் ஒரு ரோம பிரஜை, நான் வெறும் யூதன் நினைக்காத, நான் ஒரு ரோமன் சிட்டிசன். என்ன வந்து உங்க சட்டத்தின்படி என்ன நியாயம் விசாரிக்கணும். நியாயம் விசாரிக்கணும்னால தண்டிக்க கூடாது. நீ இப்போ கயிறு என்ன வச்சு கட்டுற, இது நியாயமா என்று பக்கத்தில் இருக்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதினு சொல்ல ஆர்மியில் கீழே உள்ள ஒரு ஆஃபீஸர் அவருக்கு காதில் சொன்னான். உடனே அவன் சேனாபதிக்கு சொன்னான், கவனமாயிரும், இவன் ரோம பிரஜையாக்கும், இவனை நியாயம் விசாரிக்காம என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. உடனே அவன் கட் அவுத்துட்டான். அப்போ பாருங்கள், பவுல் செய்த தப்பா சரியா? பவுல் ஒரு சட்டத்தை பேசினார். நாட்டில் இருக்கிற ஒரு சட்டத்தின்படி நீ ஏன் என்னை அடிக்கிறாய்? இன்னொன்று, இதுல திரும்ப அவன் கொண்டு போய் எருசலேமில் வச்சு விசாரிக்கிறதுக்கு திட்டம் போட்டோன்னு அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அப்போஸ்தலர் 25:10-11 வாசிங்க. பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. அங்கே நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும். யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயம் இடுகிறேன். ஐ அப்பீல் டு சீசர். நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன். ஒரு அப்பீல் கொடுத்தார். இப்ப பெஸ்து என்கிற அதிபதி யூதர்களை பிரியப்படுத்த மனதுள்ளவன். அவன் கையில போயிருக்கு கேஸ். அவன் முன்னால நிற்கிறார். அப்போ இந்த பவுல் பேசுறாரு, நான் என்ன தப்பு செய்தேன்? நான் ஒரு தப்பும் யூதர்களுக்கு செய்யலை. அவங்களுக்கு கிட்ட வச்சு எங்களை என்ன நியாயம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ரோம பிரஜை, நான் ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த ரோமன் கோர்ட்டில் தான் என்ன செய்யணும், என்ன நியாயம் விசாரிக்கணும். ஆகையினால அதுக்கு முன்னால எதுவும் செய்யக்கூடாது. நான் தப்பு செய்திருந்தா நான் சாகாமல் இருக்கும்படி மனு செய்ய மாட்டேன். அப்போ இப்போ நான் என்ன மனு செய்கிறேன், நான் சாகாமல் இருக்கும்படி ராயனிடத்தில் என்னை கொண்டு போகும்படி மனு செய்கிறேன், அப்பீல் பண்ணுறேன், நான் அபயம் எடுக்கிறேன்னு சொன்னான். உடனே தான் இவன் பயந்து அப்பீல் பண்ணியாச்சு, இனி கட்டாயமாக சீசர் தான் முடிவெடுக்கணும், சக்கரவர்த்தி தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி ரோமாபுரி வரைக்கும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. கடைசியில் நீரோ சக்கரவர்த்தி தான் அவரை கழுத்து வெட்டி கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்தார். அது வேற காரியம். ஆனால் பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஏன் வம்பாக நான் சாகணும், ஊழியம் ஏன் கெட வேண்டும், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற இதுல பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஒரு ரோமன் சிட்டிசன்ஷிப் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதை பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் வம்பா இவனுக்கு இதில் சாகணும்னு சொல்லி தான் ஒரு அப்பீல் கொடுத்தார். ஸோ இவைகளெல்லாம் ஒரு பெரிய குற்றம் என்று எடுப்பதற்கு இல்லை. சிலர் இதற்கும் போதிக்கிறார்கள், பவுலுக்கு கொஞ்சம் விசுவாச குறைவு, அதனால தான் இப்படி செய்தார்னு. நம்ம அப்படி சொல்லுவதுக்கு நம்முடைய நாவு அப்படி சொல்லுவதுக்கு இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை கொண்டு தான் கர்த்தர் நமக்கு சட்டத்திட்டங்களே புதிய ஏற்பாட்டுக்கு
தந்திருக்கிறார். அது கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அதே வேளையில் பைபிளில் ஆவியானவர் இவைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவைகளையும் நாம் கொஞ்சம் கவனிக்கணும். சிலர் அப்படியே இதாக இருக்கிறவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 22, 23 வாசியுங்கள். யோவான் 18, 22, 23. இயேசு பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒரு சேவகனிடத்திலே சேவகன் அடித்தான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். என்னை ஏன் அடிக்கிறாய்? இயேசு கேட்டார், என்னை ஏன் அடிக்கிற? நான் என்ன தகுதி இல்லாமல் பேசினேங்க, ஏன் அடிக்கிறாய்? இயேசுக்கு நல்லா தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர் இதுக்காக தன்னை கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்தாச்சு. ஏற்கனவே பரலோகத்தில் வச்சு இதுக்காக ஒப்பு கொடுத்து தான் கீழே வந்தார் மனுஷனாக. இன்னும் கெத்செமனே தோட்டத்தில் வச்சு ஃபைனலாக நல்லா அதை கரெக்டாக அதை சொல்லியாச்சு. பாத்திரம் நீங்கள் கூடுமானா நீங்கட்டும், நீங்கள் கூடாதாகில் நான் சகிக்கிறேன் சொல்லி 3 தடவை அதை ஒப்பு கொடுத்து பாவபாரம் மனுஷனுடைய பாவபாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அடிகளையும் வேதனைகளையும் கட்டுகளையும் சிலுவை மரணத்தையும் அனுபவிக்கத்தான் போகிறார். ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்குறா, ஏன்பா என்ன அடிக்கிற? நான் ஏதாவது தகாத விதமாக பேசினேன்னா அப்படின்னா அதை சொல்லு, இல்லாவிட்டா ஏன் அடிக்கிறாய்? அப்போ பவுலுடைய விஷயத்திலும் இயேசு கிறிஸ்துடைய விஷயத்திலும் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் நியாயத்தை எடுத்து கூறினார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு நாட்டில் இருந்த சட்டத்தில் இருக்கிற வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். 2 காரியம் செய்தாங்க. ஆனால் ஒன்று, அவர்கள் போராடி கொண்டிருக்கவில்லை. அது நிச்சயம். இயேசுவும் ஏன்னு கேட்டாரே தவிர அதுக்கு பிறகு உடனே அங்கே இருந்துட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்குனாரா? ஒன்றுமே செய்யலை. அரெஸ்ட் பண்ணும் பொழுதே குழப்பத்தை உண்டாக்கியிருக்கலாம் நினச்சா. பேதுரு ஒரு குழப்பத்தை உண்டாக்க ரெடியானார். ஒருத்தனை காதை வெட்டி ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அவர் ரெடியான பொழுது இயேசு கலவரத்தை அடக்கினார். அடக்கி விட்டு சொன்னார், பேதுரு நீ ஏன் யுத்தம் பண்ற? நான் இப்போ நினைச்சேன்னா மேலே கேட்டேன்னா உடனே 12 பெட்டாலியன் ஃபோர்ஸ் இங்கே இறங்கிறோம், 12 லெகியோன் தூதர்கள் இந்த இடத்துல இறங்குவாங்க, ஒருத்தையும் கூட கை போட்டு என்னை பிடிக்க முடியாது, அதை செய்யறதுக்காக நான் வரலப்பா என்று சொன்னார். கிளர்ச்சியை உண்டு பண்ணவோ, கலவரத்தை உண்டு பண்ணவோ, குழப்பத்தை உண்டு பண்ணவோ, போராட்டம் நடத்தவோ பவுலும் செய்யவில்லை, இயேசுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் செய்தது என்ன? தங்கள் நியாயத்தை சொன்னார்கள். சட்டத்தில் இருந்த சில காரியங்களை பயன்படுத்தினார் பவுல். ஆகவே இந்த ஒரு விவேகம், ஞானம் நமக்கு தேவை. நாம் போராடி பிரச்சனை உண்டாக்கி கலவரத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி அந்த மாதிரி ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் மத விஷயமாக பவுலும் இயேசுவும் தங்களுடைய சொந்த காரியத்துக்காகவா பாடுபட்டாங்க? கிடையாது. அவர்கள் மத விஷயமான காரியம். அப்போ இந்த ரிலிஜியஸ் மேட்டர்ஸ் வரும் பொழுது இதில் நாம் கொஞ்சம் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நாட்டு சட்டத்தில் இன்னைக்கு ஆராதனை நடத்தலாம், நமக்கு ஆராதிக்கலாம் என்று இருக்கிறது. வந்து இவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்து எங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆராதனையை, இனி பேசாமல் உட்கார்ந்துருப்போம். அப்படி இல்லை. சட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்கையா, ஏன் எங்களை தடை பண்ணுகிறீர்கள்? நியாயத்தை கேட்குறோம், அவ்வளோதான். சட்டத்தில் இருக்கிறத எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். இதில் நமக்கு தவறில்லை. ஆனால் நம்ம வீணான போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பொதுமக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குற காரியங்களுக்கும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இவைகளிலும் அதிக பயத்தோடு தேவநாமம் தூஷிக்கப்படாதபடி ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ இவைகளை நாம் புரிந்து கொள்வோம். இப்படி இந்த வழக்குகள் விஷயங்களிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நாம் சகல தீமைகளையும் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யாவையும் கருதுவார். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். நாங்கள் தியானித்த வேத பகுதிக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். விசுவாசிகளிடத்தில் காணப்படக்கூடாத பாவப்பட்டியல்களை தியானித்திருக்கிறோம். அவைகளில் ஒன்றாகிலும் எங்களை வந்து தொடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும். மனத்தாழ்மையுடன் பரிசுத்தத்தை குறித்த தாகத்துடன் வாழ்ந்து எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் கிருபைக்குள் நிலை நின்று நாங்கள் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து இந்த ஜெப நாட்களை கிருபையாய் ஆசீர்வாதமாக்கி தாரும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இந்த மாதத்தில் அதிகமாய் ஜெபிக்கும்படி நல்ல ஒரு உணர்வையும் தூண்டுதலையும் எல்லாருக்கும் கொடும். ஆவியானவரே, வசனம் வாசிக்க அதிகமான வாஞ்சையை கொடுமப்பா. உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.